எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி, ஒரு நார்த் வெஸ்ட் மாடல் எப்படி அவங்க இருந்த வீட்டில் இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் இருந்து அவங்களுக்கு கல்யாணமான அந்த மண்டபம் வரைக்கும் அதே அமைப்பில் இருந்தது அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இவங்க எனக்கு எதுக்கு கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நேரில் போய் பேசும்பொழுது அவங்க என்ன என்கிட்ட முக்கியமாக சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய பெண்மணிக்கு ரொம்ப நாள் கழிந்து தான் அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம்ங்கிறது நடந்தது. அப்படி நடந்தும் கூட ஒரு பெண் குழந்தைன்றது வந்து அவங்களுக்கு பிறந்து ஒரு 4 மந்த்ஸில் எப்போவுமே போயிட்டு நார்மலாக டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த அது மாதிரி டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லா க்ரோத் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரேடியாலஜிக்கல் கன்சல்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ஸ்கேன்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஒரு 2-3 பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, 4th மந்தில் வந்து இந்த மாதிரி இந்த ஹார்ட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது, ஆனால் அவங்களுக்கு அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன டெக்னிக்கலாங்கிறத நான் அதுக்குள்ளே டீப்பாக போய் கேட்டுக்கல, ஏன்னா அது டாக்டோரல் டேர்ம்ஸுக்குன்னா நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல. ஆனால் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் அதை வந்து நரேட் பண்ணுறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி எல்லா ரேடியாலஜிக்கல் கன்சல்டன்ட்டும் இப்படி சொல்லவும் அவங்க ரொம்ப ஒரு என்ன மனம் தாழ்ந்த ஒரு நிலையில் தான் வந்து ரொம்ப ஒரு பயத்தில் தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி போய் நான் பார்க்கும்பொழுது என் கண்ணுக்கு என்ன ஃபஸ்ட்டு தென்பட்டது அப்படின்னா, வடமேற்கில் நார்த் வெஸ்ட்டில் வந்து ஒரு பெட்டுக்கு ரூம் வந்து கொடுத்து அப்படியே நார்த் வெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நார்த் வெஸ்ட்டுங்கிறது வாயு மூலை. அந்த வாயுவில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் பொழுது ஹார்ட் சார்ந்த விஷயங்களில் வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து என் குருநாதர் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாரு. இது ரவிரமணா செட்டப் படிச்ச எல்லாருக்குமே இந்த விஷயம்ங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விதி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அதை மட்டும் பார்க்கல. வெளியே பார்க்கும்பொழுது அங்கே நார்த் வெஸ்ட்டில் ஒரு கிணறும் வந்து இருக்குது வடமேற்கில். இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ எப்படி இருந்தாலும் அந்த ரூமை வந்து நம்ம இடிக்க சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இடிச்சிட போகிறாங்க. ஆனால் அந்த வெளியே இருக்க கிணறு வந்து இட் இஸ் பியாண்ட் ஆர் கண்ட்ரோல் இல்லையா. ஸோ இந்த மீன் வயலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த திருமணமான அந்த மண்டபமும் பக்கத்தில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பட்டுன்னு ஒரு தாட் வந்து வருது. என்னோடய குருநாதர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எல்லாமே ஒரு ஒன்றை ஒத்தார் போல் ஒன்று தான் இருக்கும். வீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். வீட்டில் நீ மாற்றினா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு க்யூரியாசிட்டியில் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் அந்த மண்டபம் போய் பார்க்குறேன். அந்த கல்யாணமான அந்த மண்டபத்துலேயும் அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் மூடி தான் இருக்குது. அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு செக்யூரிட்டிக்காக அந்த செக்யூரிட்டி ரூமையே தூக்கி என்ன பண்ணியிருக்காங்க, நார்த் வெஸ்ட் அப்படியே மூடி ஃபுல்லாக பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. செக்யூரிட்டி ரூம் மாதிரி அங்கே செக்யூரிட்டிக்கு தூங்கிக்கிறதுக்கு பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அங்கேயும் வந்து இதே அமைப்பு தான். அவங்களோட இண்டஸ்ட்ரியும் பக்கத்தில் இருக்கனால இண்டஸ்ட்ரிக்கும் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் அங்கேயும் போய் பார்க்கும்போது அங்கேயும் சேம் இது தான். நார்த் வெஸ்ட்டில் வந்து பிளாக் பண்ணி அங்கே ஒரு விசிட்டர்ஸ் ரூம் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க நார்த் வெஸ்ட்டில். புரியுதுங்களா? ஏதாச்சும் இந்த கம்பெனி சார்ந்த டீலிங்ஸ்க்கெல்லாம் அந்த டெம்பரரியாக கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வரவங்களுக்கு ஒரு ஸ்மால் ரூம் மாதிரி. ஏன்னா நிறைய பேர் அவங்கள அது திடீர்னு அந்த விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணுவாங்க, டைரெக்டாக அவங்கள பேச முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி அங்கே கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அப்போ என்னோட குருநாதர் தான் ஞாபகத்துக்கு வந்தார். எப்படி ஒரு அமைப்பு நீங்கள் இருக்கோ அதை சார்ந்து தான் எல்லா அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லுறது அவ்வளோ தெளிவாக அங்கே வந்து இருந்தது. நான் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் வந்து வீட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க, வீட்டில் இந்த அமைப்புகள் மாறும்பொழுது எல்லாமே மாறும், இதுதான் வந்து விதி. உங்களுக்கு அந்த வினை எப்போ தீர்வதற்கான அமைப்பு இருக்கோ அதை ஒட்டினார் போல் எல்லாமே உங்களுக்கு நல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கரெக்ஷன் இருக்கோ எல்லா கரெக்ஷன்லாம் சொல்லிட்டு நான் வந்து வரேன். வந்த மறுநாளே வந்து அந்த இதெல்லாம் வந்து இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், சார் நாங்கள் இடிச்சிட்டோம், இப்போ நார்த் வெஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக வச்சுட்டோம், ஆனால் வெளியே கிணறுக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது வந்து நம்ம கையில் இல்லை, அது விட்டுருங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்பில் வந்து நம்ம அதை சொல்லிவிட்டு நம்ம விட்டுட்டோம். அவங்க வந்து அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு 1 வீக் வந்து அவங்க வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு 1 வீக் வெளியே போகிறாங்க. போயிட்டு வந்து பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கிணறுங்கிறது வந்து மூடி இருக்குது. அவங்களுக்கு ஆச்சரியம் வந்து தாங்கல. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு போய் கேட்டால், அந்த பக்கத்தில் இருக்கவர் அந்த பிளாட்டை சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கிணறு இருந்தால் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிணறு வந்து ஓவர் நைட்டில் மூடுறாரு. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு 2 டேஸ் கழித்து பேபிக்கு போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்ன டாக்டர்ஸ் சொன்னாங்களோ இது ஒரு டீவியேஷன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அதே ரேடியாலஜிக்கல் கன்சல்டன்ஸ் அதில் ரொம்ப ஒரு சீனியர் பர்சனை வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணி, ஒரு யூடியூப்லேயுமே ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் பேரை வந்து நான் சொல்ல விரும்பல.
அவர்கிட்ட வந்து கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க. அவர் வந்து பார்த்து எல்லா சீனியர் ரேடியாலஜிக்கல் கன்சல்டன்ட்ஸ்கிட்டையும் கேட்குறாரு. இது ஒன்றுமே இல்லை, இது அக்செப்டட் டாலரன்ஸ் ரேஞ்சில் தான் இருக்குது, இது ஒரு டீவியேஷனே கிடையாது, இது யார் சொன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக வந்து இருந்தது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நார்த் வெஸ்ட்டில் இந்த பிளாக்கேஜ்னு இருக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க பெண்ணுக்கு திருமணம் ஆற அந்த விஷயத்துலேயும் அவங்களுக்கு தாமதமாகி, அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தனால காதல் சார்ந்த விஷயங்களும் அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. பட் நான் அதை இங்கே எடுத்துகிட்டு வர விரும்பல. அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்து நார்த்து அவங்களுக்கு மேரேஜே லேட்டாக நடந்து அவங்களுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைக்கும் 4 மாத குழந்தைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால அந்த ஹோல் ஃபேமிலி ஒரு டிப்ரெஷனில் இருந்து அந்த நார்த் வெஸ்ட் அவங்க உடைக்கும் பொழுது, அந்த நார்த் வெஸ்ட் அவங்க அந்த அந்த அறையை உடைத்து அவங்க இது பண்ணும்பொழுது எப்படி எல்லா விஷயங்களும் கை கொடுத்து மாறி ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து அமையுது அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து பார்த்தேன். இன்னொன்று, என் குருநாதர் சொன்ன மாதிரி எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து இவ்வளவு விஷயங்களை வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் அந்த விஷயத்தில் பார்த்தேன். இதில் இன்னொரு அமைப்பு நான் அதிகம் பார்த்தது உண்டு. என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் எடுத்து பாருங்கள், நார்த் ஈஸ்ட்டில் உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் போல் வருதுன்னீங்களா வெளியே, எல்லா பிளாட்லேயும் நீங்கள் வச்சுருக்க பிளாட்டில் பாருங்கள், நீங்கள் வச்சுருக்க இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நார்த் ஈஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் போலுங்கிறது வரும். கரண்ட் சார்ந்த அமைப்புகள் அங்கே இங்கே வரக்கூடாது, அங்கேயும் வந்து வரும். வெளியே காம்பவுண்ட் வெளியே வச்சுருந்தாலும் அதே மாதிரி வெளியே அங்கே வந்து வரும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன வாஸ்து ரீதியாக ஒரு அமைப்பு இருக்கோ அதே தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது வந்து பல இடத்துல அனுபவ ரீதியாக அவர் சொன்ன விஷயத்த நான் வந்து என் லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். அதனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வீட்டில் இருக்க வாஸ்து வந்து நீங்கள் சீரமைக்கும் போது சுட்டு எல்லா விஷயத்துக்கும் வழி பிறந்து எல்லாமே மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ரூமையும் வந்து அவங்க இடிச்சிட்டு அதை நான் எப்படி சொன்னேன் அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு இதை தான் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பொதுவாக வந்து நான் பார்த்ததில் வந்து நம்மளுடைய பூர்வீக வீட்டுக்கும் நம்ம இருக்க வீட்டுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிலத்திற்கும் நமக்கு வந்து இப்போ ஏதோ கம்பெனி இருக்குது, இல்லை நம்ம ஏதோ ஒரு வாடகை கடை வச்சுருக்கோம், இல்லை மற்ற இடத்துல நம்ம ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டு வாடகைக்கு விட்றோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி அமைப்புகள்ங்கிறது வந்து இருக்கும். ஆனால் கல்யாணமான மண்டபத்தில் கூட வந்து இந்த மாதிரியான அமைப்புங்கிறது இருந்தது தான் வந்து என்ன ரொம்ப வியப்பில் ஆழ்த்தின ஒரு விஷயம். அதனால தான் இந்த இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எல்லாம் வந்து ஒரு விரிவடைந்து நம்மை சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரே ஒத்திசைவாக நம்ம கூட செயல்படுது அப்படிங்கிறத பதிவிடுறதுக்கு தான் இந்த வீடியோ. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, ஸ்டே டியூன், டேக் கேர். உங்கள் பாலன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பை.